எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சுவையான சுறா புட்டு தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் சுறா மீனை வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இட்லி தட்டு அப்படி இல்லைன்னா இடியாப்ப தட்டில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சுறா மீனை உள்ளே தூக்கி வச்சு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10-12 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். நீங்கள் வேக வைக்கும் போச்சில் ஒரு வாழையில விரிச்சுக்கிடலாம். இதை 2-3 டைப்பாக நம்ம வேக வைக்கலாம். ஆனால் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே ஹோட்டல் சுவையில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க தோலை நீக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். இத மாதிரியே நம்ம தோலை இந்த மீன் துண்டுகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி அந்த மீன் துண்டுகள்ல நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். இந்த முள்ளுலையும் இந்த தோலிலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதனால நீங்க அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மீனுக்கு இன்னொரு பேர் பால் பெருக்கினே சொல்லுவாங்க. இப்போ இத மாதிரி அந்த மீன் முள்ளையும் அந்த தோலை நீக்கினதுக்கு அப்புறமா நல்லா இதை மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. நீங்க சூடா இருக்கும் போதுல செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையா இருந்தது மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூவா உதுத்து விட்டுக்கிடலாம். இதை நம்ம எண்ணெயில தாளிச்சு விடும் போச்சுல இன்னுமே நம்மளுக்கு நல்லா உதிரியா பெர்ஃபெக்டா கிடைக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிசம் பண்றதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 3/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு உளுந்தம்பருப்பை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 2 பச்சை மிளகாவும் 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம முழுக்க பெரிய வெங்காயத்திலையும் செய்யலாம், முழுக்க சின்ன வெங்காயத்திலையும் செய்யலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 2 கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிடுவோம். அப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த வெங்காயத்தை முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது. நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பூ பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் குறையாவோட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யும் போச்சுல அந்த தேங்காய் பூனுடைய ஈரப்பதம் மாதிரி நல்ல பூவா நம்மளுக்கு உதிரியா கிடைக்கும். இதை மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மீனை பொடி பண்ணி வச்சிருக்கல அதை சேர்த்துட்டு இந்த மீனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போச்சுல உப்பு போட்டிருக்கிறோம். அதனால பார்த்து உப்பை பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சு இதை நல்லா கலந்து விடும் போச்சுல இன்னுமே நம்மளுக்கு நல்லா உதிரியா கிடைக்கும். இதில் உள்ள பச்சை வாசனை மட்டும்தான் நம்மளுக்கு போகணும். அதனால தான் இதை நம்ம குக் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம அவிச்சு வச்சிருக்கனால இது சீக்கிரமாகவே குக்காகி வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட மிளகுடைய காரம் மட்டும்தான், பச்சை மிளகாவுடைய காரம் அந்த அளவுக்கு இல்லை இல்லையா? அதனால நீங்கள் எந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை விதை நீக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கோங்க. இது 2 சேர்க்கும் போச்சுல நீங்கள் ஸ்டவ் ஆன்லோட வைக்கணுங்கிறது கிடையாது. இப்போ இது 2 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சூடாக இதை எடுத்து சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு கூட இதை தைரியமாக கொடுக்கலாம். எதுக்குன்னா முள் இருக்காது இல்லையா? ஏற்கனவே நம்ம சேனலில் வாழை மீனில் நான் புட்டு எப்படி செய்யணுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வாழை மீனில் நிறைய முள்ளுகள் இருந்தாலும் அதை எப்படி செய்யலாங்கிறத நான் விவரமாக சொல்லியிருக்கிறேன். அதுலேயுமே ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுலேயும் செஞ்சு பாருங்கள். இந்த சுறா மீன்லேயும் இதை மாதிரியே புட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.